அவளுக்கென்ன தூங்கிவிட்டால் அகப்பட்டவன் நான் அல்லவா. தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமாக அந்த கடகராசிக்காரர்களும் நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது கரை சேர்ந்துருவோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இவர்களுக்கு நடிக்க தெரியாது. அவங்க எப்படி இருக்கணுமோ அப்படியே இருப்பாங்க. அதை பார்த்தா நமக்கு பிடிக்காது. நல்லா ரொம்பலாம் வளவளனா பேச மாட்டாங்க. ஒரே வார்த்தை தான் நறுக்குன்னு பேசுவாங்க. நமக்கு அப்படியே சுருக்குன்னு ஏறும். இந்த அஷ்டமச்சனையிலையும் சரி, அதற்கு முன்னால் கண்டகச்சனையிலையும் சரி, இவர்கள் பட்ட மன உளைச்சலுக்கு அளவே இல்லை. இது மட்டும் பார்த்தா போதுமா? உங்களுக்கு இந்த வருஷத்தில் முக்கியமான இடப்பெயர்ச்சி என்னென்னா, இந்த விரயக்குரு என்பது விரயத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா எஸ். அவளுக்கென்ன தூங்கிவிட்டால் அகப்பட்டவன் நான் அல்லவா. இதுபோல தானே இந்த கடகராசி நேயர்கள். ஏன்னா ஒரு படகோட்டி பல நாட்கள் கடலில் தத்தளிச்சுட்டே இருப்பான். இந்த படகு கரை சேருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் இருப்பான். அதே போல தான் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமாக அந்த கடகராசிக்காரர்களும் நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது கரை சேர்ந்துருவோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஏன் அப்படின்னா 2020 ஆரம்பித்த உங்களுக்கு கண்டக சனி, அடுத்தது 2023 வருடத்தில் அஷ்டமச்சனி, இப்படி அடிமேல் அடி வாங்கின இந்த கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி நடக்கிற ராகு கேது பெயர்ச்சி எந்தெந்த பலன்களை கொடுக்கும், இனிமேலாவது இவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இன்றைக்கி கடகராசி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சிக்கு உண்டான முழு பலன்களையும் பார்த்துருவோம். இப்போ ஏற்பட்ட அந்த கடகராசி நேயர்கள் ஒரு தனித்துவமான மனிதர்கள். மற்றவங்களை கூட நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஆனால் இந்த கடகராசிக்காரர்களை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. நல்ல மனிதர்கள், யதார்த்தத்தை பேசக்கூடிய மனிதர்கள். ஆனால் இவர்களை பார்த்தா யாருக்கும் பிடிக்காது. ஏன் அப்படின்னா உண்மையாக இருப்பாங்க. மனசில் என்னவோ அதைத்தான் பேசுவாங்க. அதனாலேயே பல பேருக்கு இவர்களை பிடிக்காது. ஏன் சொல்கிறேன்னா, இவர்களுக்கு நடிக்க தெரியாது. அவங்க எப்படி இருக்கணுமோ அப்படியே இருப்பாங்க. அதை பார்த்தா நமக்கு பிடிக்காது. இதுதான் விஷயம். கோபஸ்தாரர்கள், அதே போல் விடாப்பிடி கண்டன், இவர்களை போல் ஒரு கோபப்படுபவர்களையும் பார்க்க முடியாது. அதே போல் சாந்தமானவர்களையும் பார்க்க முடியாது. இந்த நண்டு கோணம் சொல்லுவாங்க இல்லையா, நல்லா ரொம்பலாம் வளவளனா பேச மாட்டாங்க. ஒரே வார்த்தை தான் நறுக்குன்னு பேசுவாங்க. நமக்கு அப்படியே சுருக்குன்னு ஏறும். அதே போல் தான் இந்த கடகராசிக்காரர். இவர்களுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலோடு தான் எப்போதுமே இருப்பாங்க. கற்பனையிலேயே காலத்தை கழிக்கிறவங்க, எப்போதுமே கற்பனையிலே தான் இருப்பாங்க. அவங்க நாம் ஒரு விஷயத்தை செய்யன்னு சொன்னால் 2 தடவை சொல்ல வேண்டியதாக இருக்கும், 3 தடவை சொல்ல வேண்டியதாக இருக்கும். என்னன்னு கேட்டால் அவங்க ஏதோ ஒரு கற்பனையில் மிதந்துட்டு இருப்பாங்க. இதுதான் கடகராசிக்காரர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் அமையுது. ஏற்கனவே இவங்களுக்கு அஷ்டமச்சனியிலிருந்து இப்போ தான் விடுபட போகிறாங்க. இந்த அஷ்டமச்சனியிலையும் சரி, அதற்கு முன்னால் கண்டகச்சனையிலையும் சரி, இவர்கள் பட்ட மன உளைச்சலுக்கு அளவே இல்லை. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பட்ட அடிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எதை தொட்டாலும் நஷ்டம், எதை தொட்டாலும் கஷ்டம், இப்படி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த ராகு பகவான் யோகக்காரர். இந்த யோகக்காரர் என்ன செய்கிறாருன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து, கடக ராசியிலிருந்து சனீஸ்வரரின் வீடான கும்பராசிக்கு வருகிறார். அப்போ 9ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை கொடுப்பார். அதே போல் உங்களுடைய 2ஆம் வீடான சிம்ம ராசிக்கு கேது பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த இடப்பெயர்ச்சியானது உங்களுக்கு எந்த வகையில் பலன்களை கொடுக்கும்? இது மட்டும் பார்த்தா போதுமா? உங்களுக்கு இந்த வருஷத்தில் முக்கியமான இடப்பெயர்ச்சி என்னென்னா சனி, குரு, ராகு கேது. இப்போ ராகு கேது இடப்பெயர்ச்சியை பார்த்துட்டோம். இப்போ சனீஸ்வரன் இருக்கார் இல்லையா,
அதையும் இப்போ பார்த்துருவோம். சனீஸ்வரன் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வருகிறார். பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. இது நல்ல பலன்களையே கொடுக்கும். ஏற்கனவே அடிப்பட்டவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வர்ற மாதிரி இது ஒரு மருந்து. அவ்வளோதான் இந்த பாக்கிய சனி. இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களே கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம். அதே போல் சுபக்கிரகமான குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே வருகிறார். 12ஆம் இடம்னா எது? மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த மிதுன ராசிக்கு வரும்பொழுது உங்களுக்கு விரயக்குருவாக வருகிறார். இந்த விரயக்குரு என்பது விரயத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக. விரயம்னா எப்படி ஏற்படுத்தும்? அனாவசியமான விரயமெல்லாம் ஏற்படுத்தாது. ஒரு குடும்பத்தை ஒரு அடுத்த கட்ட நிலவுக்கு போகும் அளவுக்கு ஒரு விரயத்தை ஏற்படுத்துவார். சுப செலவுகள், வீடு கட்டுதல், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தல், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு செய்தல், வெளிநாடு போகிறதுக்கு உண்டான செலவு செய்தல், தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான செலவு செய்தல், இது போன்ற சுப செலவுகளை கொண்டாந்து வைப்பார். அவர் வைக்கிறாரோ இல்லையோ, உங்கள்கிட்ட காசு இருந்தால் கையில் வச்சுக்காதீங்க. எனக்கு எந்த செலவும் இல்லை சாமி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்டை கிளம்பி நகை கடைக்கு போயிடுங்க, இல்லைன்னா ஒரு இடத்த வாங்க போயிடுங்க. இந்த 2 விஷயத்தில் முதலீடு போட்டு ஒரு 10 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ எடுக்காத அளவுக்கு அப்படியே வாங்கி போட்டுருங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கடந்த காலங்களில் வாங்கினாண்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நகை வாங்கவும் இடம் வாங்கவுமே இப்போ காசு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பல பேருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் தான் முதல்ல இழந்துட்டிங்களே, அப்புறம் இங்கே இருக்க போகுது. அதனால் இருந்தாலும் கூட அது பணம் உங்கள் கையில் இருந்தால் இதை செய்துங்க. இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ராகு சனி ஒரே வீட்டில் அமர்கிறார்கள். இந்த ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். ஆனால் உடல் ரீதியாக சில விஷயங்களை ஏற்படுத்தும். இந்த இடுப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடுப்பு இருக்குங்க இல்லையா, அது இடுப்பு வலி, முதுகு வலி சம்பந்தப்பட்டது, மூட்டு வலி சம்பந்தப்பட்டது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு அவ்வப்போது மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ராகு பகவான் என்பவர் நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா அள்ளி அள்ளி கொடுப்பார். ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பக்கத்திலே பூத கண்ணாடியை வச்சு பார்த்துட்டே இருப்பார். இவருக்கு ராகு பகவான் அள்ளி கொடுக்குறாரு, அந்த காசெல்லாம் சரியாக செலவு பண்ணுறாரா, இல்லை ஏனோ தானோன்னு ஏற்கனவே செலவு பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டாரு, அதே போல் மறுபடியும் நம்மக்கிட்ட வாங்கி கட்டிப்பாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த காலகட்டத்தில் காசுக்கு பஞ்சம் இல்லை, காசு வரும். ஆனால் மன உளைச்சலும் பின்னாலேயே வரும். அந்த மன உளைச்சல் தீரவே தீராது, நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு சிம்ம ராசியில் வராரு கேது பகவான். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆன்மீக உணர்வை ரொம்ப ரொம்ப தூண்டுவார். ஆன்மீக சுற்றுலா போகிறது. இப்போ என்ன தான் நான் கோவிலுக்கும் போக மாட்டேன், சாமியும் கும்பிட மாட்டேன் சொல்லாதவங்க கூட இந்த காலத்தில் கோவிந்தா கோவிந்தா சிவசிவா ராமா ராமா இப்படிலாம் சொல்ல வைப்பார் இந்த கேது பகவான். மறக்கவே வேண்டாம். ஏன்னா ஓரளவுக்கு மீறி போனால் கடவுளை தான் நாம் தேடுவோம் இல்லையா? அதே போல் தான் இந்த கேது பகவான் இந்த காலகட்டங்களை உங்களை கொண்டு செல்வார். நீங்கள் இந்த காலங்களில் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் நல்லதுக்கே நினச்சிக்கணும். இனிதான் நீங்கள் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க. மனசு நல்லா பதிய வச்சுக்கும். கடந்த காலங்களில் உங்களை யாரெல்லாம் துரத்தி விட்டார்களோ அந்த துரத்தி விட்ட இடத்துல இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு ராஜாவாக நிற்பீங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் ராஜாவாக இருக்கிறதும் ஒன்றுமே இல்லாமல் போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். அதனால தான் சொல்கிறேன். அடுத்தது எல்லாத்துக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நம்ம குரு பகவான் உங்களுக்கு நல்லதை செஞ்சாலும் கூட அவ்வப்போது அவங்களுக்கு சில தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்துவார். அவர் ஏற்படுத்த மாட்டார், ஆனால் ஏற்படும். ஏன் சொல்கிறேன்னா, அவரால் உங்களுக்கு ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது உங்களுடைய ஜாதகங்களில் ஒரு நீச்ச நிலையில் இருந்தாலோ அவரால்
எந்த ஒரு பலனையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். அப்பேற்பட்ட நிலையில் இருந்தால் உங்களுக்கு மன உளைச்சலையும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் உண்டு பண்ணும். கேது பகவானுக்கு வந்து ஏற்கனவே அவருக்கு வந்து சாதாரணமாக போட்டு குழப்பிகிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இது செய்யலாமா, இது செய்ய வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் குருவும் உங்களுக்கு மறைவில் வர்றது, விரயத்தில் வர்றது கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடந்துக்கணும். இந்த ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே இந்த போலீஸ் வழக்கு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, வாய்தா அப்படியே படிக்கட்டு ஏறி 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 ஓஞ்சி ஓயாமல் போயிருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலங்களில் கூடி வருமானம் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா, இந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களையும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா சனீஸ்வர பகவானும் அது கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் ஒரு இடம் வாங்கணும், இல்லை எங்கள் கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது இடம் சம்பந்தமாக அப்படின்னா இது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை கொண்டாந்து கொடுக்கும். கணவன் மனைவி உறவு என்பது சொல்லிக்கவே வேண்டாம். தொட்டா குத்தம், பட்டா குத்தம். நீ அதை செய்யாதன்னா அதை தான் செய்யும், இதை செய்யாதன்னா இதைத்தான் செய்யும். அதுபோல தான் 2 பேருக்குமே இருந்துகிட்ருக்கோம். கணவன் மனைவி உறவு என்பது சரியாக இருந்திருக்காது. ஒரு எலியும் பூனையுமாக தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்பேற்பட்ட இந்த கணவன் மனைவி உறவு இதுக்கு மேலேயாவது நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். என்ன அப்பப்போ மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களே தான் வரும். அது யாரால் வரும் அப்படின்னா முக்கால்வாசி இந்த கடகராசி பெண்களால் தான் வரும். ஆண்கள் கூட அனுசரித்து போயிடுவாங்க, பெண்களால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நண்டு என்ன செய்யணும், லவக்குன்னு கடிக்கும், குழி தோண்டும், அங்கேயே புதைக்கும். அதுபோல் அவங்க அதிகமாக பேசவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லா வேலையும் சீக்கிரட்டாக செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க. அதே போல் தான் பேசாமல் கொள்ளக்கூடிய நபர் இந்த கடகராசி நேயர்கள். யார் எது சொன்னாலும் சரி, அவங்க அது சொன்னாங்க, இவங்க எதை சொன்னாங்கன்னு தூக்கி எறிஞ்சிருங்க. எதையுமே கவலைப்படக்கூடாது. அந்த ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான், போடா அப்படின்னு தூக்கி போட்டு அடுத்தது என்னமோ போயிட்டே இருங்க. நீங்கள் யார் பேச்சையும் கேட்காதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே சரியாக தான் இருக்கும். கடகராசிக்காரர்கள் பேச்சை கேட்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் அவங்க பேச தெரியாது, அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது, எப்படி சொல்லணும் கூட தெரியாது. அதுதான் அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு. ஆனால் கடகராசிக்காரர்களுடைய வழிமுறையை நம்ம பின்பற்றினோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். இது நான் கற்றுக்கொண்ட பாடம். தந்தை மகன் உறவு என்பது கொஞ்சம் பாதிக்கும். இந்த கடனால் பல பிரச்சனைகள் வரும். மகனுக்கு வந்து நீங்கள் படிப்பு சம்பந்தமாக கடன் வாங்கியிருப்பீங்க, கல்யாண விஷயமாக கடன் வாங்கியிருப்பீங்க, வெளிநாடு போகிறதுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க. இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு கடன் நெருக்கடியை கொண்டாந்து கொடுக்கும். இந்த அப்படியே கடந்த காலங்களில் இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் அதிலிருந்து ரிலீஃப் லைட்டாக கிடைக்கும். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் என்பது தொடர்ந்து தான் இருக்கும். இதை சரியான முறையில் கையாளணும். ஒரு இவ்வளவு செஞ்சும் அந்த பையன் வந்து பெற்றவங்களை மதிக்க மாட்டாங்க, பெற்றவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. பெற்றவங்க பேச்சை கேட்டு இந்த பையன் நடந்தானா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பெத்த பிள்ளையால் இந்த தகப்பனுக்கு மன கஷ்டம்தான். இந்த பெண்கள் எல்லாம் இந்த காலகட்டம் உங்கள் உடம்பு மேலே ரொம்ப கவனம் செலுத்தணும். மாதவிடாய், இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். உடம்பு வந்து அவ்வப்போது சோர்வு கொடுக்கும், மருத்துவ செலவு கண்டிப்பாக வைக்கும். ரொம்ப பயணிக்கிறத தவிர்க்கணும். பஸ்ஸில் ரொம்ப வெகு தூரம் போகிறது, நாங்கள் வெளியூர் போகிறோம் அங்கே போகிறோம்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் வந்து இனிமேல் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலம் போதும். ஏற்கனவே பட்டுட்டீங்கல்ல, இதுக்கு மேலே என்ன? இனிமேல் நீங்கள் வீட்டில் அமைதியாக இருந்து நல்லபடியாக உடம்பை பார்த்துக்குங்க. கல்யாணம் பண்ணணும், கல்யாணமே ஆக மாட்டுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் என்னென்ன பொண்ணு பார்த்துட்டேன், எந்தெந்த ஊர்லேயே பொண்ணு பார்த்துட்டேன், என் பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டுது, என் பொண்ணுக்கு திருமண வாழ்க்கையே அமைய மாட்டுது, எது செஞ்சாலும் தடங்களாக ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஐயா குறித்து வச்சுக்கிங்க. வரக்கூடிய மே மாதத்திலிருந்து உங்களுக்கு எல்லாமே அமையும். திருமண வாழ்க்கை என்பது
கண்டிப்பாக அமையும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கல்யாணம் ஆகாத 90 கிட்ஸ் அவங்களுக்கு கூட இந்த காலத்தில் கல்யாணம் ஆகும். அதனால் மறக்காமல் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இப்பேற்பட்ட இந்த அஷ்டமச்சனியிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துட்டீங்க. இனிமேலாவது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆலய வழிபாடு என்பது கண்டிப்பாக வேணும். முதல்ல நீங்கள் போய் யார்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் தான். இந்த குலதெய்வத்தை மிஞ்சின ஒரு தெய்வம் இருக்கான்னா கிடையவே கிடையாது. அதனால் முதல்ல நீங்கள் போய் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்கள் திங்களூருங்கக்கூடிய இந்த சந்திரனுக்கு உண்டான கோவில்களுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும். அதே போல் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இந்த ஜீவசமாதி வழிபாடு அப்படிங்கிற வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். கண்டிப்பாக இந்த தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த தியானத்தில் முழுவதுமாக உங்களை பயன்படுத்திக்கிங்க. இந்த தியானம் தான் உங்களுக்கு ஒரு விதமான நல்ல பலன்கள். இந்த மன உளைச்சலையும் ஒருநிலைப்படுத்துவதையும் இந்த தியானம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு வரக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் மௌன விரதம் எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி நீங்கள் அஷ்டமச்சனியிலேருந்து விடுபட போகிறீங்க. தரித்திரம் உங்களிருந்து நீங்க போகுது. சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு வரணும். அதே போல் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கணும். இனி நீங்கள் எவ்வித பதட்டமும் இன்றி வாழ்க்கையை சரியாக கொண்டு போகணும். இந்த 3 கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல பலனை கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.